Hi viewers, இதுவரைக்கும் யூடியூப் அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. நீங்கள் அவரோட இது பார்த்து அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோக்கு வந்துட்டோம். ஆல்ரெடி போன வாரம் ரொம்ப கட்டான ஒரு இதில் பார்த்தோம். இந்த வாரம் அப்படி இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாகவே நம்ம பார்க்கலாம் பேசலாம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இப்போ போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது மழைகள்லாம் ஓரளவு நல்லாவே நின்றுச்சு. இப்போ லைட்டாக இங்கே தான் தூரி இருக்குது. நான் தென்காசியிலேருந்து இங்கே வந்தேன், அப்போ வரைக்கும் ஒரு இது இல்லை. பட் இங்கே பார்க்க தரலாம் ஈரமாக இருக்குது, லைட்டாக பேஞ்சிருக்கு. சரிங்களா? நம்ம அல்சாஜி ஃபார்ம் கரண்ட் அப்டேஷனை பொறுத்த மட்டும் அன்னைக்கு வந்து நான் ஒரு டே முன்னாடி ஏர்லியராகவே உங்களுக்கு வெள்ளிக்கிழமை அந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணிடுறேன். நிறைய நாளைக்கு நேரங்கள் தோதுகள் எப்படி இருக்குன்னு தெரியலை. ஸோ ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நெருக்கடியாகவே போயிட்டு இருக்கனால கொஞ்சம் ஏர்லியராகவே உங்களுக்கு இதை நான் எடுத்துடுறேன். பட் இதை நான் சண்டே போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோக்குள்ளே போவாங்க. இன்னும் அந்த ஓடையில் வந்து தண்ணி நல்லாவே ஓடிட்டு இருக்குங்கனால மாற்றுப்பாதை தான் யூஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றி தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில் எப்படிங்கிறத பார்க்கணும். நியர்பையில் எல்லோரும் சேர்ந்து இங்கே பாலம் போடுவோன்னு சொல்கிறாங்க. வெறும் வார்த்தை தான் இருக்குது, பட் செயலில் இல்லை. ஆமாம், போன வாரத்தில் இந்த வாரம் போன வாரம் தான் இங்கெல்லாம் அந்த இடங்களில் இருக்க செடிகள்லாம் துப்புரவு பண்ணியாச்சு. அதை ஜம்முன்னு ஆக்கி நீட்டாக்கி ஆமாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் ஜனவரி பிறக்கத்தோட நல்ல கலெக்ஷன்ஸோட அப்டேட்கள்லாம் பண்ணணும். அதனால் அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. சரிங்களா? உள்ளே சரி ஃபஸ்ட் உள்ளே பார்த்துருவோம். வெளிச்செருக்கத்தோடையே பார்த்துருவோம். இந்த மணி இப்போ 5:30 ஆயிடுச்சு. 8:30 முன்னாடி பார்த்துருவோமா? நம்ம 4 பல்லுக்கு பல் போட்ட நாட்டுக்கடா. சரிங்களா? நடுத்தர கடை, ரொம்ப பெருவெட்டு கிடையாது, நடுத்தர கடை. வளர்ப்புக்கும் ஆகும், சண்டைக்கு ஆகும், அக்கிக்காவுக்கும் ஆகும், பக்ரீத்துக்கு ஆகும். இன்ஷா அல்லாஹ் வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அப்ளக்கு ஒரு அக்கிக்காக்கு பேசியிருக்கிறோம். சரிங்களா? ஆமாம். அப்புறம் நம்ம வெளிச்சி இருக்க நல்ல உடம்பு ஏறிட்டே தான் இருக்கான். பட் இவனை தான் யாருமே இது வரைக்கும் கேட்கவே இல்லை. என்ன காரணம்னு தெரியலை, யாரும் வெளிச்சி விரும்பலையா என்னன்னு தெரியலை. ஒத்தக்கண் கருப்பு மஷாலா இப்போ கொஞ்சம் நல்ல உடம்பு போட்டிருக்கு, நல்லாவே தெரியுது. நல்லா சாப்பிட்றான், வைக்கிறான், ஆனால் நல்லா இருக்குது. ஆமாம், ஒத்த குட்டியாக வளர்க்கணும். பக்ரீத்துக்கு ஒத்த குட்டியாக நல்லா உருட்டை குட்டியாக வேணுங்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம முகவண்டல் சொன்ன மாதிரி முடியலாம் வெட்டி இது பண்ணதுக்கப்புறம் மஷாலா குட்டி நல்லா தெரியும். ஏறலாம் சூப்பராக சொல்லுங்க. வேற எப்படி வலிச்சு வச்சுக்காம பாருங்க. அளவாக ஒத்தக்கடா நல்ல முடி தோரணையோட வீட்டில் நிப்பாட்டணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். பெரிய குறும்பை 4 பல்லுக்கு பல் போட்டவன். இவனை ரெடி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது. காரணம் என்னென்னா நமக்கு கொஞ்சம் வெளியே அலைச்சல கொஞ்சம் அதிகமாக அலைஞ்சிட்டு இருக்கனால. மாமனார் சோளமரை எனக்கு கொம்பு பிடுங்கணுமாச்சு நினச்சோம். கொம்பு பிடுங்க கூட நேரம் இல்லை. சரி, ஜனவரி பிறக்கட்டும். சரிங்களா? அப்புறம் பண்ணையோட ஒரு 2 நல்ல சூப்பர் பொருட்கள் அதையும் காமிச்சிருவோம். சரிங்களா? வந்து நிற்காருங்க பாருங்கள். பெரிய வெள்ளை ஒன்று மஷாலா, ஜெயிண்ட்டு கண்கருப்பு ஒன்று. நல்ல பொருள் மஷாலா, சூப்பராக இருக்குது. லைட்டாக சொன்ன அந்த மழை தூர்னால இந்த குட்டிகள் வந்து புதுசாக இப்போ வந்துருக்கு. ஸோ அதனால் இதுகளை ஃபுல்லாக அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்குனாப்புல தனியாக அடைச்சி வச்சுருக்கு. எதையுமே ஃபோட்டோ எடுக்கலை. ஃபோட்டோ எடுத்தால் தான் இன்ஷா அல்லாஹ் என்னன்னு தெரியும். நாளை காலையில் எடுத்துருவோம். சரிங்களா? அப்புறம் வெள்ளாடுகளில் கொடியாடு ஆல்ரெடி வந்துச்சு. இது ஆல்ரெடி மதுரைக்கு புக் ஆகிருக்கு. ஒரு தாய் 2 குட்டி. சரிங்களா? அப்புறம் இந்த ஒரு தாய் ஒரு குட்டி, இது வந்து இப்போ திண்டுக்கலுக்கு இப்போ தான் புக் ஆயிடுச்சு. இந்த ஒரு தாய் போட்டு ஒரே ஒரு பெண் குட்டி இருக்கக்கூடிய ஆடு மட்டும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம குட்டிகள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இப்போ முந்தின நாட்டு வந்தது எல்லாமே சைலேஜ்லேருந்து எல்லாமே சாப்பிட அடாப்ட் பண்ணியாச்சு. ஒரு பண்ணை வளர்ப்புக்கு மொத்தமாக வேணும் அப்படின்னு ஈர்சல், இது வந்து பியூர் பொட்டில் இல்லை, ஈர்சலில் தான் இருக்குது. சரிங்களா? பண்ணை வளர்ப்புக்கு மொத்தமாக வேணும் அப்படிங்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். எல்லாமே உங்களுக்கு வயிறு பாருங்கள் இப்படி நல்லா நிறச்சி நிற்கா. வேப்பலைக்கு அடாப்ட் பண்ணியாச்சு, சைலேஜுக்கு அடாப்ட் பண்ணியாச்சு, எல்லாத்துக்குமே அடாப்ட் பண்ணியாச்சு. குட்டிகள் வந்து நல்லா தெளிவான குட்டிகள், நல்ல சூப்பர் குட்டிகள் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் கான்டாக்ட் பண்ணுங்கள். பொட்டுக்குட்டி வேணுங்கிறவங்களுக்கு நம்ம அந்த குட்டிகள் கொடுத்தலாம். அதில் ஒரு 10 குட்டி இருக்குது, 11 பொட்டுக்குட்டி இருக்குது, ஒரு 9 கருவா குட்டிகள் இருக்குது. ஆனால் இவனை இந்த தண்ணி குடிக்க வைக்காதீங்கண்ணா, அப்புறம் பால் குடிக்க மாட்டாங்க. ஆமாம், இதை குடிச்சு வயிற்ற நிறச்சிடுறாங்க, அப்புறம் பால் குடிக்காமல் ஆயிடுதான். இதில் ஃபுல்லாமே நல்லா சூப்பர் கலரில் பொட்டுக்குட்டிகளும் இருக்குது. ஆமாம், ஒரு ரிசல்ட்லாம் மாஷாலா சூப்பர் கலரில் ஒருத்தர் இருக்காங்க பாருங்கள். மண்டை மட்டும் சூப்பராக இருக்குது. அப்புறம் மூக்கொள்ளையில் ஒரு பொட்டு நிற்கி
கண் கருப்பு, வாய்க்கருப்பு. இன்ஷால்லா நாளைக்கு இண்டிவிஜுவல் ஃபோட்டோ எடுத்து போடுவோம். சரிங்களா? வெள்ளை அந்த 2 பெரிய வெள்ளை பெருநாளுக்கு பெருசாக நிப்பாட்டன்னு நினைக்கிறவங்க தாராளமாக 4 பல்லு பல்பட்டுருக்கு. அவனுக்கு 6 பல்லுக்கு பல்பட்டுருக்கு. கண் கருப்பு. சரிங்களா? நல்ல பொருட்கள், நல்ல இறப்பானுங்க, நல்ல பொருட்கள். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா. அப்புறம் நம்மளோட மற்ற பிராணிகள், ஆமாம், இது நம்ம சின்ன நாய். ஆல்ரெடி ஆரம்பத்தில் காமிச்சிருப்பேன், அப்புறம் எதுவும் காட்டலை. இப்போ ஓரளவு நல்லா வளர்ந்துருக்கு, கெட்டிலே இருக்கிறனால நல்லா குலைச்சிக்கிட்டு இருக்குது. அப்புறம் பண்ணையில் ஒரு சிறிய மாற்றம், நம்ம டிராக்டர் வந்து வெளியே அனுப்பிச்சாச்சு. ஆமாம், அதாவது அண்ணனோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து அவங்க இதுக்கு தேவைப்படுதுன்னு கேட்டனால ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். ஒரு 6 மாதத்துக்கு மேலே நிப்பாட்டிருந்தனால அது ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அதனால் மெக்கானிக் ஷெட்டு போயிடுச்சு. அது ரெடி ஆனதுக்கப்புறம் டிராக்டர் வந்து கம்ப்ளீட்டாக அங்கே போயிடும். எங்கள் அப்பாவோட ஒரு சொத்துன்னே சொல்லலாம். ஏன்னா எங்கள் அப்பா பொறுத்த மட்டும் எந்த ஒரு வண்டி வாகனங்கள் நல்லா யூஸ் பண்ணாலும் அதை வந்து லேஸில் விற்க மாட்டாப்புல. இல்லை அதை நமக்கு சம்பாதிச்சு கொடுத்தது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பொக்கிஷமாக வச்சு ஒரு மரியாதை கொடுத்து வச்சுருப்பாப்புல. அந்த மாதிரி ஒன்று தான் இதுன்னு சொல்லணும். இடையெல்லாம் நல்ல ரேட்டு கேட்டு வந்தாங்க. பட் எங்கள் அப்பா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சாதிச்சிட்டாப்புல. ஸோ இப்போவுமே விற்கலை, ஒரு ரெண்டல் மாதிரி பேசி வெளியே அனுப்புகிறோம். ஏன்னா சொல்ல உழைச்சி கொடுத்த பொருளுங்கனால அதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுப்பாப்புல. அது எங்கள் அப்பாவோட ஒரு ஹேபிட். சால அந்த இடங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் ரெடி பண்ண போகிறோம். ஒரு இடத்துலையும் ஒவ்வொரு இது போட்டு பெரிய கிடாக்களுக்கான ப்ரிப்பரேஷன் நடக்க போகுது இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இந்த ஜனவரி பிறப்பதோட ஃபுல்லாக பெரிய கிடாக்கள் கம்ப்ளீட்டாக வர ஆரம்பிச்சிடும். செலக்டட் பீஸ் தான், நான் சொன்ன மாதிரி தான். சத அந்த லாட் இந்த லாட் அப்படிலாம் இல்லவே இல்லை. செலக்டட் பீசஸ் எவ்வளோ ரேட்டு கூட இருந்தாலும் செலக்டட் பீசஸாக எடுத்துகிட்டு வந்து இன்ஷா அல்லாஹ் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இங்கே நம்ம தோட்டத்தை பொறுத்த மட்டும் இந்த தண்ணிகள் வற்றவே இல்லை. பார்த்துங்க, போன வாரம் பெஞ்ச மழை இன்னும் இந்த தண்ணிகள் ஃபுல்லாக வற்றவே இல்லை. கம்ப்ளீட்டாக அந்த இடங்களுக்கு போகவும் முடியலை, வரவும் முடியலை. இடங்கள் ஃபுல்லாக அப்படியே தான் இருக்குது. ஃபுல்லாக தண்ணியாக ஒரு மாதிரி பச்சை வாடை அடிச்சுக்கிட்டு இருக்குன்னா அந்த அந்த செடிகள் ஃபுல்லாமே அப்படியே அழுகி போயிடும். ஸோ ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. எல்லா பக்கமே தண்ணியாக தான் இருக்குது. எங்கேயுமே போகலை, எங்கேயுமே வரலை, அப்படியே ஃபுல் தண்ணியாகவே இருக்குது. அப்புறம் மாடுகள் பார்ப்போமா? மாடுகள் பொறுத்த மட்டும் கண்டு நல்லபடியாக வளர்ந்து வந்திருக்காப்புல. திடீர்னு இந்த கண்டுக்கு வந்து அந்த மூக்கணா, அந்த மலைக்கு, அந்த மழைனாலே சொன்னால் தானே, இந்த கண்டுக்கு வந்து மூக்கணாங்கயிறு ஒட்டி இருந்த இடத்துல முட்டை விட்டு புழு வச்சுருக்கும் போல். ஸோ அது இருந்துச்சு. காவலாளி இப்போ தான் அதை க்ளீன் பண்ணிட்டு இருந்தாப்புல. ஃபைன், இப்போ ஓரளவு நல்லா சரி ஆயிட்டு. சரிங்களா? இந்த சின்ன காயம் மாதிரி இருக்கா, அது மூக்கணாங்கயிறு ஒட்டியே இருந்திருக்கு. மாடுகளை பொறுத்தவரை அந்த விஷயத்தில் ரொம்ப பயப்படணும். அந்த மழை நேரங்கும் போது பாதுகாக்கணும். அந்த கால் இந்த மாதிரி எடுக்கலாம், சிறுசாக எது வச்சாலும் போய் முட்டை விட்டுரும். அதனால் அப்புறம் நம்ம குதிரை சஃபா மாஷா அல்லாஹ் ஒரு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நம்மளோட லாங் ரைடுக்கு கிடைச்ச ஒரு நல்ல குதிரைன்னே சொல்லலாம். கொஞ்சம் சின்ன சின்ன சேட்டைகள் இருக்குது, பட்டு த்ரூஸு, அதாவது உடம்பு குலுங்காமல் நம்ம லாங் ரைடு போகிற ஒரு இது ஒன்று உண்டு, கெப்பாசிட்டி உண்டு. அது எல்லா குதிரைக்கும் கிடைக்கிறது இல்லை. அது இருக்கிறது கொஞ்சம் ரேரான குதிரைகளுக்கு தான் இருக்கும். ரேருன்னு இல்லை, அது கொஞ்சம் நல்ல ட்ரெயின்டு ஹார்ஸுக்கு தான் இருக்கும். இந்த குதிரைக்கு இருக்குது, த்ரூஸ் பழக்கம் இருக்குது. சரிங்களா? கிட்டத்தட்ட நானே ஒரு 20 கிலோமீட்டர் கண்டினியூஸாக த்ரூஸ்லாம் போயிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்குது மாஷா அல்லாஹ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லாடு அடிக்கலை. ஸோ லாடு அடித்த உடனே இன்ஷா அல்லாஹ் இதை வந்து நம்ம லாங் ரைடு எல்லாம் கூட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். கஷ்டப்பட்டு குட்டி போய் குளிப்பாட்டி வீடியோலாம் போட்டிருந்தேன். இந்த சைடு பார்த்தீங்களா நல்லா இருக்கா, ஆனால் பிள்ளையாண்டால் அந்த சைடு வந்து கீழே உருண்டு அழுக்காக்கி வச்சுருக்காப்புல. இருங்க, சரி, உருளுறதுங்கிறது அதோட பழக்கம் தான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு லாடு அடிச்சுட்டு சண்டே வந்து வெளியே எடுத்துகிட்டு போகணும் பிளான் பண்ணியிருக்குது. அவளுக்கு என்ன எப்போவுமே நீச்சல் போயிட்டு வந்தாங்கன்னா இந்த தவிடு, கோதுமை, அப்புறம் நம்ம தூசி கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க, அப்புறம் பூசா, இது எல்லாமே சாப்பிட்டு தெம்பாக இருப்பாப்புல. காளித்து மழையின் காரணமாக அவங்களுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சைலேஜ் ட்ரை பண்ணோம். நம்ம காங்கேயம் வந்து நல்ல சைலேஜ் எடுத்தது. காளித்தை பொறுத்த மட்டும் பாருங்க, டேய் மூடை எவ்வளோ தெரியுமாடா, சிந்தி போட்டுருக்கான் பாருங்க. எப்படி ஓரளவு சாப்பிட்றான், இருந்தாலும் அவனுக்கு அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை போல். ஆமாம், நம்ம ஹம்சாவும் அப்படி தான். சைலேஜ் நல்லா சாப்பிட்றான், எதுவுமே மிச்சம் வைக்க மாட்டேங்கிறான். எல்லா பக்கமும் மழையாக இருந்ததுனால அந்த பாதைகள் இருக்குது, இது கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ அதனால் வைக்கோல் எடுத்துகிட்டு வரல. இன்ஷா அல்லாஹ் ஒரு இடத்துல பேசியிருக்கோம், ஒரு 120 கட்டு வைக்கோல் கொண்டு வரணும். கொண்டு வந்தால் தான் இது வந்து பிராணிகளுக்கெலாம் கண்டினியூ பண்ண இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி ரைடு போகலான்னு நினச்சேன், பட் டைம் இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் டைம் ரொம்ப டிலே ஆகிடுச்சு. இருக்கிற நேரத்தில் போய் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அதனால் எடுக்கலை. அப்புறம் நம்ம சனா
கலீம் சனா பையங்க ஓரளவு நல்லா தேடி வந்துட்டுருக்காங்க. திடீர்னு போய் எனத்தையாச்சும் சாப்பிட்டு வந்துடுறாங்க. அப்பா டெய்லி 100 ரூபாய்க்கு பால் குடிக்காங்கன்னாலும் இவங்க படுத்துகிற பாடு பெரும்பாடாக இருக்குது. அப்படி சொல்லக்கூடிய ரொம்ப சின்ன குட்டி யாரையும் வாங்காதீங்க நான் சொல்லுவேன். ஸோ இது ஒரு எல்லாத்துக்குமே ஒரு எடுத்துக்காட்டு தான். ஏன்னா குட்டி நல்ல சின்ன குட்டி தான் சொல்கிறேன்ல. இது வாங்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 6,000 ரூபாய்க்கு வாங்கணும். பால் இது வரைக்கும் ஒரு 4,000 ரூபாய்க்கு மேலே குடிச்சிருக்கானுங்க. ஆனால் அதுக்கான பூஸ்டப் வந்து இதில் கிடைக்கல. இது ஆண்குட்டி. இவனோட அந்த பெண்குட்டி சூப்பராக வளர்ந்துருக்கு. எப்படி பார்த்துக்குங்க. இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இதுகளே இப்போ நம்ம எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த ஃபோட்டோகள் எடுக்கும்போது குட்டிகள் ஓடிடும். வெளியே போயிடுச்சு அப்படின்னா அப்படியே போயிடும். அப்போ இவனுங்களை வச்சு கூட்டிகிட்டு போய் அவங்கள கூட்டிகிட்டு வரதுக்கு தான் இதை நம்ம வச்சுருக்கோம். நிறைய பேர் இதே ஃபோன் போட்டு கேட்டீங்க, கொடுங்கப்பா 10 ரூபாய்க்கும் கேட்டாங்கப்பா, ஜோடி நான் 10,000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் எனக்கு கொடுங்க அப்படின்னு. இல்லைப்பா இதை நாங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு அடாப்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் நம்ம போய் அந்த மாதிரி ஓடி போகும்போதெல்லாம் கரெக்டாக போய் பிடிக்கலாம், அப்படியே போயிடும், எங்கேயாச்சும் போயிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி இதுகள் இருந்துடக்கூடாதுக்காகவே இவங்களை நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். புறா பார்த்துருமா, கீழே நில்லுங்கடே, இப்படி கூட வந்துடும் பிள்ளைங்க மாதிரி. மாஷா அல்லாஹ். இது ஏற்கனவே அன்றைக்கி இறங்கின குஞ்சுன்னு நினைக்கிறேன். நல்லா வந்திருக்கு மாஷா அல்லாஹ். வெளியே இறங்கிட்டு இப்போ அது வந்து கூட்டுக்குள்ளே போகிறதுக்கு திணறுது. நம்ம எடுத்த உடனே கிளச்சி விட்டோம் அப்படின்னா மறுபடியும் கூட்டுக்குள்ளே போகாமல் ஆயிடும், பயந்துடும். ஸோ அதனால் போயிடுச்சு. புறாக்கள் மழையாக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி நல்ல குஞ்சு இருக்கும். அது வந்து அதோட பண்பு. இடம் நல்ல ஹீட்டாக இருக்குது. இதெல்லாம் இப்போ பிறந்த குஞ்சு தான் நம்மகிட்ட. இங்கே பாரு, ஒரு ஆஸ்திரேலியன் குஞ்சு ஒன்று ஓடுது. மாஷா அல்லாஹ். எல்லாமே நல்லா வந்திருக்கிறாங்க. பட்டா எல்லாம் இறங்கணும், நல்லா அடல்ட் ஆகிட்டாங்க. பூண்டு கொஞ்சம் இருட்டிட்டு இதெல்லாம் தெரியுதா. பவுட்டர் முட்டை வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் முட்டை வச்சிருக்கு. ஃப்ளாஷ் போடுவோமா? பொருங்கடை. இது மேலே 2 குஞ்சு. போன வாரம் பார்த்தீங்களா குஞ்சு வளர்ந்துச்சா? அந்த குஞ்சு பாருங்கள், பட்டா ஆயிடுச்சு. இது 2 குஞ்சு. இதில் உள்ள ஒரு குஞ்சு தான் அந்த கீழே ஓடுறான். மாஷா அல்லாஹ். இதில் 2 குஞ்சு இறங்கியிருப்பாங்க. இது முட்டை வச்சுருக்கு. வேறு யார் குஞ்சு இறக்கிருக்கா? மஸ்கி எல்லாமே முட்டை இறச்சிருக்காங்க. இந்த பவுட்டர் வந்து இப்போ முட்டை வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வைங்கடி சீக்கிரம். கீழே கூண்ண காசில் வாங்கி நிற்கிங்க. நான் இதில் குஞ்சு இறங்கிருக்கு. எல்லாம் காட்டு மாட கலர்லையா இறக்குறீங்களப்பா? காட்டு மாட கலர்லாம் வாங்கினா அரைச்சி சாப்பிடுவாச்சுக்காங்க. பட் நம்ம அதுவும் பண்ண மாட்டோம். சரி, நிற்க வரைக்கும் நிற்கட்டும். நாங்கள் இது ஒரு காட்டுப்புறா. கிணத்துல உள்ள புறா வந்து நிற்கி. பெரும்பாலும் நான் சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்து வந்த இடங்கள்லாம் அந்த மாதிரி காட்டுப்புறா எங்கேருந்து வந்தாலும் உடனே பிடிச்சிருவாங்க, அன்னைக்கே ஃப்ரை. பட் நம்ம அப்படி இல்லை. ஏன்னா இவ்வளோதானே வச்சுருந்தாலும் நம்ம அதுகளை இது பண்ணுறதில்ல. அதனால அது இஷ்டத்துக்கு வளரட்டுமே, இஷ்டம் போல் பெருகட்டும். எனக்காச்சும் திடீர்னு யாராச்சும் கேட்டு வருவாங்க, அத்தனை தாங்கன்னு பார்த்துக்கோ. வெளியே போயிருமா? புறாக்கள் எல்லாமே கிட்டத்தட்ட அடைஞ்சிட்டாங்க. ஸோ கூண்டு அடைச்சிடலாம் நினைக்கிறேன். அப்புறம் அங்கே பாருங்கள் பண்ணையோட லாங் வியூ. கிட்டத்தட்ட எல்லா பக்கமே தண்ணியாக இருக்கிறதுனால புழு பூச்சி தவளை பாம்பு எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்குது. இந்த கிட்டத்தட்ட எல்லா செடிகளுமே கிட்டத்தட்ட அழுகி போச்சு. இன்ஷா அல்லாஹ் அது ஃபுல்லாமே மறுபடியும் புதுசாக தான் போடணும். ஆமாம், ஆல்ரெடி கேட்டிருந்தேன், சஜஷன் கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து ஜிஞ்சிவா சொல்லியிருந்தீங்க. ஜிஞ்சிவானா நம்ம தலைவர் பேர் என்ன, இவர் விஜயகுமார்ட்ட தான் கேட்கணும். ஜிஞ்சிவா கேட்டு இன்ஷா அல்லாஹ் போடணும். குட்டிகள் பால் குடிக்காங்க பாருங்கள். காலையில் 1 லிட்டரு, சாயங்காலம் 1 லிட்டரு. உங்களோட எல்லா வீடியோஸ் மாதிரி இந்த வீடியோஸ் அல்சாஜி ஃபார்மோட கரண்ட் அப்டேஷன் உங்களுக்கு நல்லபடியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் ஆஃப்டர் ஜனவரி நம்ம அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ண போகிறோம். டெய்லி அப்டேட்ஸு, சில காம்படிஷன் இதெல்லாம் கூட பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். நிறைய பேரை என்கரேஜ் பண்ணுற விதமாக நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இணைந்தீர்கள் எங்களோடு. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அல்சாஜி ஃபார்ம் சாஜித். நன்றி.